இந்த வீடியோ நான் பெருசாக எடிட் பண்ணி அந்தந்த ஃபோட்டோக்களை போட்டு அப்படி இப்படி சில விஷயங்கள்லாம் பேச போகிறதில்ல. இந்த 75 நாளை மனசில் வச்சுட்டு இந்த 75 நாள் இந்த பிரச்சாரத்தில் நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்த்துட்டு இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம சொல்ல வர்றதுன்னா தோல்வி தான், ஆனால் வெற்றிகரமான தோல்வி. பிஜேபிக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா வெற்றி தான், ஆனால் தோல்விகரமான வெற்றி. இந்த 2 வார்த்தை அடிப்படையில் இந்த வீடியோ நடிகளும் உங்கள்கிட்ட ஒரு 3 பாயிண்ட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 3 பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டாவே ஏன் காங்கிரஸ் அப்படிங்கிறது நம்ம இப்படிப்பட்ட வெற்றின்னு சொல்கிறோம், பிஜேபிக்கு ஏன் இப்படிப்பட்ட தோல்வி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த கேட்டகரி ரொம்ப தெளிவாக புரியும். பெருசாக நோட்ஸ்லாம் எதுவும் எடுத்துக்கல, அப்படியே கேமரா வச்சு அப்படியே உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். உண்மைக்குமே சொல்கிறேன், மனசுலேருந்து பேசுகிறேன். இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இங்கே நம்ம காங்கிரஸோட அந்த வெற்றியை ஏன் இவ்வளோ பெரிய லெவலில் பார்க்குறோம், பிஜேபியோட தோல்வியை ஏன் இவ்வளவு கீழே பார்க்குறோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் இதை நம்ம மாற்றி பார்க்குறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோடி அப்படிங்கிற ஒருத்தர் தெய்வத்திற்கு இணையாக இந்த தேர்தலில் பார்க்கப்பட்டாது, தெய்வத்தோட மறு உருவமாக பார்க்கப்பட்டார். இந்தியாவை மோடியை விட்டால் வேறு யாருமே வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு. மோடி சொன்னால் சரி, மோடி செஞ்சால் சரி, மோடி நடந்தால் சரி, மோடி அப்படிங்கிறவர் அந்த மனிதர் விமர்சிக்கக்கூடாத இடத்துல, விமர்சிக்க முடியாத இடத்துல இந்த எலெக்ஷனில் மட்டும் அவர் ஜெயிச்சிருந்தார்னா, அவர் சொல்கிறபடி 400 எம்பி சீட் அவர் வாங்கியிருந்தார்னா ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அவரை கொண்டு போய் வைக்கிறது யாருக்கு ஆபத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஜனநாயகத்துக்கு ஆபத்து. இந்த ஜனநாயகத்தை பெரிய லெவலில் நேசிக்கக்கூடியவங்க, நான் ராகுல் காந்தியும் ஒரு தலைவராக தான் பார்க்குறேன், மோடியும் ஒரு தலைவராக தான் பார்க்குறேன், அகிலேஷ் யாதவும் ஒரு தலைவராக தான் பார்க்குறேன், ஸ்டாலின் அவர்களையும் தலைவராக தான் பார்க்குறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தலைவராக பார்க்குறேன், அண்ணன் சீமான் அவர்களையும் தலைவராக தான் பார்க்குறேன். ஸோ எல்லாருமே நம்ம தலைவராக பார்க்குற வரைக்கும் இது சரி, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தலைவரை தாண்டி தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், தெய்வத்தை நம்ம குறை சொல்ல மாட்டோம், தெய்வம் என்ன பண்ணாலும் சரிம்போம். தெய்வம் சொன்னது தான் மறுவார்த்தை கிடையாது. நமக்கு தலைவராக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம விமர்சிக்க முடியும், தெய்வமாக மாறினா நம்மளால் விமர்சிக்க முடியாது. ஸோ ஒரு தலைவர் இந்த தேர்தலில் பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருந்தார்னா தெய்வமாக மாறியிருப்பார். தெய்வமாக அவர் மாறுறது இங்கே தடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நான் இதை வெற்றிகரமான தோல்வின்னு சொல்கிறேன், தோல்விகரமான வெற்றின்னு சொல்கிறேன். நல்ல வேளை அவர் தெய்வமாக மாறல. ஸோ அந்த தெய்வமே 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தெல்லாம் ஜெயிச்சிருக்கு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சதா சொல்கிறாங்க. இந்த வாட்டி 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. அந்த தெய்வத்தோட இமேஜ் இங்கே குறைக்கப்பட்டிருக்கு. அது இந்த ஜனநாயகத்தோட மீட்டரை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சரியான ஒரு பாதையாக இருக்கும். நல்ல வேளை அவர் தெய்வமாக மாறல. தெய்வமாக மாறியிருந்தார்னா எதுக்கு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இங்கே கேட்க ஆரம்பிச்சிருப்போம். அது இந்த ஜனநாயகத்துக்கு ஆபத்து. இது என்னோட முதல் பாயிண்ட். இப்போ 2வது விஷயம் மக்களே, இந்த எலெக்ஷனில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பிரச்சார முறையை கையாண்டார்ல, அந்த பிரச்சார முறையை இனிமேல் கையாள மாட்டாங்க யாராக இருந்தாலும். அந்த பிரச்சார முறை இனி ஃபெயிலியர் மாடலாக பார்க்கப்படும். அந்த பிரச்சார முறை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்கள், இந்திய மக்களை பெரும்பான்மை மக்கள், சிறுபான்மை மக்கள்னு சொல்லி பிரித்து, பெரும்பான்மை மக்கள் பக்கம் நிற்கிறேன், அவங்க உணர்வை மதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி இந்த பிரச்சாரத்தை கொண்டு போனார். இந்த பிரச்சாரம் பெரும்பான்மை சிறுபான்மை, இந்து முஸ்லீம் அதை நோக்கியே இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ரிசல்ட் தான் வரும். யாருக்கு நடந்துச்சு? மோடிக்கே நடந்துச்சு அப்படிங்கிற எக்ஸாம்பிளானது பிஜேபி மறக்க மாட்டாங்க இனிமே. ஸோ பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் இனிமேல் அரசியலாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அவரோட பேச்சுக்களை, அந்த வார்த்தைகள் அத்தனையுமே இனிமேல் குறைச்சு காட்டப்படும். அதாவது தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் கூட உள்ளது, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க, நவீன் பட்நாயக் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சரோட உடல்நலம் பற்றி பொது மேடையில் உட்கார்ந்து விவாதிக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரதமர் பதவியில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய முறைகள் கிடையாது. இனிமேல் பிரதமர் நரேந்திர மோடி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சார யுக்தியை கையாள மாட்டார். இனிமேல் பிரதமர் நரேந்திர மோடி எங்கே கொண்டு வந்து இங்கே நம்ம நிப்பாட்டி இருக்கோம்னா, எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, அவர் இவ்வளோ பண்ணுறதா சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவர் இந்தந்த செயல் திட்டங்களை பண்ண போகிறாரு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க. மோடியின் உத்தரவாதம் ஒன்று சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த உத்தரவாதத்தில் பெரும்பான்மை சிறுபான்மையை மட்டும்தான் அவர் நிறையா பேசிக்கிட்டு இருந்தார். மோடியின் உத்தரவாதமாக இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்னோட வாழ்க்கையை சுலபப்படுத்த என்ன செய்ய போகிறீங்க, எங்களோட போக்குவரத்தை எந்த லெவலில் சுலபப்படுத்த போகிறீங்க, மின்சாரத்தை எந்த அளவு கொண்டு வந்து சேர்க்க போகிறீங்க, எங்களோட இன்டர்நெட் வசதியை எப்படி மேம்படுத்த போகிறீங்க, எங்களோட சாப்பாடு விஷயத்தில் எப்படி கவனம் செலுத்த போகிறீங்க, குழந்தைங்களுக்கு ஊட்டச்சட்டை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, குடிநீர் வசதியை எப்படி மேம்படுத்த போகிறீங்க, சில மாநிலங்களுக்குள்ளே எல்லை பிரச்சனை இருக்குது, அதை எப்படி தீர்க்க போகிறீங்க, சில மாநிலங்கள் நதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சண்டை போட்டுக்கிறாங்களே, அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதை எப்படி தீர்க்க போகிறீங்க, அண்டை நாடுகளோட சில அச்சுறுத்தல் இருக்குது, அந்த அச்சுறுத்தலை எப்படி நீங்கள் தாண்டி வர போகிறீங்க, சைனா அப்படிங்கிற நாடு உள்ளே வருது அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசுகிறோம், அதை நீங்கள் பேச மாட்டீங்க, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு நாங்கள் போய் அங்கே போய் அடித்து அவனை தூக்கிட்டு வருவோம்னு சொல்கிறீங்க, இங்கே ஒருத்தன் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் செய்தியாகுது, அதற்கு
அதற்கு என்ன பதில்னா அதற்கு பதில் இல்லை. ஸோ இந்து முஸ்லீம் பிரச்சனையை மட்டும் பேசிவிட்டு ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற பின்பத்தை தாண்டி இதெல்லாம் கவர் பண்ணாதான் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே எப்படி நம்ம சரியாக நிர்வாகம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொதுமக்கள் முன்னாடி மேடையில் நம்ம சொன்னால் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இந்து முஸ்லீம் பிரச்சனையை மட்டும் எழுப்பிட்டு போனால் இனிமேல் நம்ம வெற்றி பெற முடியாது. மக்கள் நலத்திட்டங்களையும் நம்ம சேர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விஷயம் மண்டையில் உரைச்சிருக்கோம். பிஜேபி காரங்களுக்கு இந்த விஷயம் மண்டையில் உரைச்சிருக்கோம். இனிமேல் அடுத்த கட்ட எலெக்ஷனில் அவங்க இதை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை நான் தோல்விகரமான வெற்றின்னு சொல்கிறேன். இப்போ மூணாவது விஷயம் மக்களே, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கவர்மெண்ட்டு என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை 2014 2019 நம்ம கொடுத்துருந்தோம். அது வேணாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிச்சு. இனிமேல் ஒரு அரசு சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடாது. இந்தியா அப்படிங்கிற நாட்டில் எல்லா மாநிலங்களோட பங்களிப்போடு அந்த ஆட்சி நடந்தால் தான் அந்த ஆட்சி சரியாக இருக்கும். தனிப்பெரும்பான்மை கவர்மெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் வேணாம் நமக்கு தோன்ற அளவு இந்த 10 வருஷம் ஆட்சி நமக்கு அமைஞ்சதாக நமக்கு தோணுது. இனி பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முடிவெடுத்தார்னா நித்தீஷ் ஒத்துப்பாப்பிலையா? பிரதமர் நரேந்திர மோடி இனி ஒரு முடிவெடுத்தார்னா சந்திரபாபு நாயுடு எதுவும் சொல்லுவாப்பிலையா அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் அவர் மைண்டில் இனிமேல் போக ஆரம்பிக்கும். இனி இது என்னோட கவர்மெண்ட், நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற அந்த எப்படி சொல்கிறது, அந்த அரகண்ட் மைண்ட் செட் இனிமேல் இருக்காது. இனி பிரதமர் நரேந்திர மோடி என்ன முடிவு எடுத்தாலும் அந்த கூட்டணியை பேஸ் பண்ணி, கூட்டணியோட சூழலை பேஸ் பண்ணி தான் இனிமேல் அவரோட முடிவுகள் அத்தனையுமே இருக்கும். அது இந்த ஜனநாயகத்துக்கு நல்லது. அது இந்த ஜனநாயகம் காங்கிரஸ் கட்சி ஏதோ சாணக்கியதனம் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களும் ஆட்சிக்கு வந்தாலும் ராகுல் காந்தி மட்டும் இந்தியாவோட தலையெழுத்தை இனிமேல் தீர்மானிக்க முடியாது. கூட்டணி கட்சிகள், அதோட தலைவர்கள், அவங்களோட விஷன், அவங்களோட பார்வை, அவங்க அத்தனை பேரும் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் இதை நம்மளால் செய்ய முடியும். இது அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தட்ட அவரை நம்பி நம்மளோட வாழ்க்கையை ஒப்படைக்கிற அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த முறையானது இந்த எலெக்ஷனில் ஒழிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம ஆழமாக வரவேற்கிறோம். இது அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இனிமேல் பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இனி எல்லா முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் கட்டமைக்கப்படுது இல்லை, அது இனிமேல் உடைக்கப்படும். அவர் இனிமேல் யோசிச்சாலும் மற்றவங்கள மைண்டில் வச்சு யோசிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதனால அந்த நாட்டில் ஒரு திட்டம் கொண்டு வரலான்னா ஒரு டிவைடு உருவாகும். அந்த டிவைடு அடிப்படையில் நல்லது கெட்டது பார்த்து அந்த திட்டமானது செயல்படுத்தப்படும். ஸோ இந்த முறையில் இந்த ஜனநாயகத்தில் இந்தியா இனிமேல் அடுத்த 5 வருஷத்தில் பயணிக்க போகுது. அது அடிப்படையில் பார்க்கும்போது இதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. இதனால தான் நான் இதை சொல்கிறேன். என்னதான் காங்கிரஸ் கட்சி இந்த எலெக்ஷனில் தோற்றிருந்தாலும் அது ஒரு தோல்விகரமான வெற்றி தான். என்னதான் இருந்தாலும் பிஜேபி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாலும் அது ஒரு வெற்றிகரமான தோல்வி தான். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.